உங்க வீட்டுக்கார என் வீட்டுக்கார இருக்கிறார் பாரு. ஆமா, அவருக்கு நான் தெய்வம், எனக்கு அவரு தெய்வம். எப்படின்னு கேளு. என்ன எதுவும் கண்டுக்க மாட்டாரு. ஐயா காலையில எழுந்திருப்போம் தூங்கி. சரி, தூங்கி எழுந்திருச்சு எனக்குன்னு ஒரு சில்லற வேலை இருக்குது. இந்த பேர வேலை அதான ஒரு சில்லற வேலை செய்து முடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா போயிருக்கு இருந்துட்டு சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆயிடும் வீட்டுக்கு வர. ஆமா, இது வரைக்கும் எங்க வீட்டுக்காரு என்ன பார்த்து எங்க போற, என்ன பண்ற, ஏது பண்ற, 7 மணி நேரம் சென்னு வர அப்படின்னு இது வரைக்கும் எங்க வீட்டுக்காரு கேட்டது கிடையாது. அது என்ன காரணம்? அது ஏன்னு கேளு. அவர் நினைச்சுக்கிறது என்ன பத்தி என்னன்னு. நம்ம பொண்டாட்டி வெளியே கிளம்புறோம். வெளியே கிளம்புறோம், காலையில கிளம்புறோம், போயிதான் இருந்துட்டு சாயந்தரம் வர வீட்டுக்கு. ஏதோ போற இடத்துல தானம் தர்மம் செய்துட்டு வரா. தான தர்மம் செய்துட்டு வீட்டுக்கு வரா. ஆமா, அப்படின்னு தம்பி என்ன தெய்வமா வச்சுன்னு குடும்பம் நடத்துறாரு. எங்க வீட்டுக்காரு. சாமி, இந்த பொழுதுக்கு ஒருத்தக்கிட்ட படுத்து வந்து இது ஒரு தர்மம், இது ஒரு தானம் அப்படி சொல்லணும். உன் வீட்டுக்காரன் சொல்லணும். அதான் அதுக்கு பொருள். அதனால என்ன தெய்வமா வச்சுட்டு குடும்பம் நடத்துறாரு. என்ன எதிர கண்டுக்கிறது இல்ல, கேட்டுக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆமா, மாட்டான், தெரிஞ்சு மாட்டாரா. சரி, உன்னை இப்படிதான் கண்டுக்காத விட்டுக்கிறானே. ஆமா, அந்த கம்யூனிட்டி யார் அவன் ஆளு? கம்யூனிட்டியா? எங்க வீட்டுக்காரங்க கம்யூனிட்டின்னு அறுத்துட்டு இல்ல நெல்லதான் அத போல நல்ல பொண்ணுவா யாருன்னு என்ன கேள்ற கம்யூனிட்டி. அதான் எங்க வீட்டுக்காரு பாக்கணுமா? ஆமா, அதோ பாரு மத்தாலக்கார தான் எங்க ஆம்படியான். என்னவா பொண்டாட்டி கண்டுக்க மாட்டான். யாரு கேப்பா என்ன பண்றது கேப்பா. என்ன போற என்ன பண்ற ஏது பண்றது கேட்டா என் குடும்பம் கட்டிடும்பா. அதனால எதுவுமே கேட்கறது கிடையாது. குடும்பம் கட்டாதுங்கிறதுக்கு ஆமா எதுவுமே கேட்க மாட்டேன். அவன் என்ன பண்ணாலும் 7 மணிக்கு எழுந்திருக்கலாம்.
சம்பாச்சாரம் ஒரு போற்றி எடுத்து அப்படி போய் வந்துச்சுனா அந்த அசதியில படுத்துக்கும் 3 வேளை நான் செய்வேன். என்ன வேலை தெரியுமா? சாணி போறதுல இருந்து பெரிய தளத்துல இருந்து இட்லி சுட்டு வைக்கிறதுல இருந்து தேங்காய் சட்னி பூண்டு சட்னி மல்லாட்டை சட்னி அட்லீஸ்ட் சட்னி தேங்காய் செய்து வச்சுட்டு அப்படியே போய் தட்டி எழுப்புவேன். எழுதுறேன்னு அழகா ஏச்சு உட்காரும். ஆமா பிரஷ் எடுப்பேன். என் பேஸ்ட் அதுல பிடிக்க வைப்பேன். வச்சு அதை கொண்டு போய் வாயில வைப்பேன். நல்லா விளக்கும். விளக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பிச்சுனா நைட்டு 8 மணி ஆகும் வரத்துக்கு. வந்துச்சா கை நிறைய சம்பாச்சாரம். இத போய் கொலை சொல்ல முடியுமா? ஒரு கோட்டரும் கொண்டாடும். சாப்பிட்டுட்டு அப்படியே சோய் இது தெரியாது அவனுக்கு. தெரியும் பக்கத்துல குடும்பம் பண்ற அது தெரியாது. ஒரு இடத்துல வேலை செய்யறோம். பொண்டாட்டி பேரு என்ன தெரியுமா? அவைதான் கூச்சாம்பாள். உன்னை கையால கையாடி கூடாதா? கண்ட செருப்பாலே அடிக்கணும். இப்ப கொஞ்சம் நாடோடி நாய்க்கு அண்ணாமலையார் பொண்டாட்டி போய் வச்சுக்கிறான் பாரு. அபித கூச்சாம்பாள். நாடோடி நாயா என்ன பொண்டாட்டி மூல சட்டம் தான் இருக்கும். என் பொண்டாட்டி தெருவு தெருவா பஸ் ஸ்டாண்ட் சந்து சந்தா ஏரியா சுத்திட்டு வரும். அது போல ஆளுக்கு எப்படி பேர் வச்சுப்பேன் தெரியுமா? அங்க போச்சு என்ன ஒரு சண்டைன்னா எவனுமே கை வைக்க மாட்டான். நான் அடிச்சுட்டு வருவேன். அப்படியே வந்தாங்கன்னா இது போய் முன்னாடி நில்லுங்க. இந்த உலகத்துல ஆம்பளை பொண்டாட்டி சண்டைன்னு சொல்றாங்களா? அந்த சண்டை எனக்கு வீட்டுக்காரங்க எந்த காலத்துலயும் எந்த நேரத்திலயும் இந்த ஆம்பளை பொண்டாட்டி சண்டை வந்ததே கிடையாது. இதுக்கு மேல என்ன தப்பு பண்ண போறோம்? அவன் சண்டை போட போறான். இதுக்கு மேல அவன் என்ன தப்பு பண்ண போறான்? அவன் சண்டை போட போறான். ஆமா ஒத்துமே நாங்க குடும்பம் நடத்துறேன்டா பையா. அதான் பண்றேன். ஆமாங்கவா என்ன ஒண்ணு பட்டு ஒரு கேள்வி பட்டேன் தம்பி. நேற்று சாயந்தரமா தண்ணி அடிக்கிற இடத்துல கேள்விப்பட்டேன். என்ன பத்தி கேள்விப்பட்டேன்? உனக்கும் பொண்டாட்டிக்கு எந்த நேரம் ஆம்பளை பொண்ண சண்டை வந்துன்னே இருக்குதாம. எனக்கு என் பொண்டாட்டிக்கு எப்பயுமே ஆபத்து கிடையாது. ஐயா ஆமா எரிபுரி தான் பேசுவான். நானும் அவளை எரிபுரி தான் பேசிருப்பேன். என்னை பார்த்தா கோவம் தான், அவளை பார்த்தா எனக்கு கோவம் தான். சண்டைதான். ஆமா ஒரு குடும்பத்துல ஆம்பளை பொண்ணோட சண்டை இதை போல போட்டுருந்தா குடும்பம் ஆகுமா? அக்கத்துல பக்கத்துல இருக்கிறவங்க மதிப்பாங்களா? என்ன பண்றது? எப்படி அவரது குடும்பம் என்ன பண்ண? தாலியில கழிச்சு பொண்டாட்டி வந்துட்டா நாளைக்கு போச்சு, நீ போய் நாளை ஓட்டி போறேன். சரி நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எங்க கொடுக்க? ஐயோ ஒரு 20 நாள் சென்றா வீட்டுக்கு போவேன். அது ஒரு 35,000 40,000 எடுத்து போவேன். சரி கொண்டு போய் கொடுப்பேன். கும்பலா வாங்குவா கையில. அப்படி எண்ணிக்கினே இருப்பா. எம்மாங்கன்னு எண்ணிக்கினே இந்த பாப்பா. ஐயோ காட்டுக்கிறான் பாரு, காய்ச்சி சம்பாதிச்சோம். அப்பயும் குறைதான். அப்பயும் தான் அப்படிதான் பேசுவான். இப்படியா? ஆமா இப்படி இருந்தா எப்படி அவருக்கு குடும்பம்? அவர் என்ன பண்றது? என்ன ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. என்ன ஐடியா? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எந்த காலத்துலயும் சண்டை வராது. என்ன ஐடியா? நான் சொன்ன கேக்குறியா? கேக்குறேன். நாளையில இருந்து உன் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வை. உன் கூட அனுப்பி வைக்கிறது ஏன் பொண்டாட்டி? என் மகளை மட்டாட்டி போட்டு கீட்டு போட்டுருவான். ஏ பையா இட்டுன்னு போய் புத்தி பத்தி சொல்லி இட்டு வந்து போட்டோ ஒப்படைச்சிருக்கேன். காசு நிறையா வரும், கோட்டு குடிக்கிறான். ஆமா உன் பொண்டாட்டி அனுப்புற மக்கள் தெரிவித்தாங்க. போய்
பையன் எதிர் வீட்டுக்காரனுக்கு பிறந்த பையன் ஊருக்கு எதிர் கூட பண்ணான்னு போட்டேன் பாரு ஒரு சாமி தான் பொண்ணு எப்பயுமே வந்தவொடனே சாமி பாட்டு பாடுறோம் வச்சுக்கோங்க. சாமி பாட்டு பண்ணா எங்க மேல மருந்து தான் வரும், சாமி தான் வரும். சாமி வருது. ஆமா, அம்பர்தா சாமி வரும், முடிக்கு தட்டா சாமி வரும். உக்காருக்கு இல்ல உடுக்க ஒரு 2 மரி மோகறால அவளுக்குலாம் இல்லையா? பசங்க அடிச்சு காட்டு போச்சு. அதான் சாமி பாட்டு பாடாலே சாமி தான் வரும். என்ன சாமி வருது அம்மா? என் மேல மதுரை வரும். வரும்போதே குடிச்சிட்டு தான் வரும். நீ வந்து என்ன பண்ணி எங்கடி ஆரம்பிச்சு தான் வாய் எடுத்து வச்சு விட்டாங்க. கர்மப்பட்டு ஊசி போடணும். இந்த மேல பேச மாட்டார். பூய் பாய தரந்து பூய் பேச கூடாது. வாய தரல 4-5 ஓட்டு இங்க வா என்ன பண்ணி பூய் பேச கூடாது. பூச்சி மாமா போட்டாலும் குடிக்க போறோம். ஏய் உனக்குனா ஏமா சாமி வரும். உங்க சாமி வருதா? என்னடா ஏசில புடிச்ச கம்மி ஆட்டற 4 கிலோ எலும்பு 4 கிலோ கறி தான வச்சிரா. அது அதிகமா ஒரு சாமி பூஜை கலாய்க்குவாங்க. என்ன சாமி வருது? என்ன சாமி? தடி வீரா. ஒக்கால கொஞ்சம் குடுத்தாடி. உன் மகன் என்ன பாக்க நடக்கறான்? அவரு கொஞ்சம் கூட கண்ணல போட்ட கப்பியாட்டி. தட்டி வீர கை எப்படி காட்ற மாதிரி அவ. ஏய் இங்க வாடிங்க வாடியா. அழகைய மறந்திட்ட மலையே நூறுகளுக்கு. அம்மா போன வர கொடுப்பா. அம்மா போன வர கொடுப்பா. இவர் போனால் வர கொடுப்பா. கொடுப்பால் அம்மன் கேட்டவாரும் கொடுப்பால். அங்கே போனால் வாரும் ரவி அழகை அமர்ந்திட்ட மலையனூர் எல்லைக்கு மேல்மலையனூர் எல்லையில நம்ம காலை எடுத்து வச்சாவே போதுமா? நம் செய்த பாவம் அனைத்து போகும். நம்மளை பிடித்திருக்கக்கூடிய பில்லி வப்பு சூனியம் யாவர் சொல்லக்கூடிய அனைத்து துஷ்ட சக்திகளும் அந்த மலையனூர் எல்லையில காலை எடுத்து வச்சாவே போதுமா? அடுத்த வழி எப்படி? கொடுத்திட்டல் முப்பு செய்யாடு கோழி பன்றி எம்மா உதிரத்தையும் குடிப்பா. இவள் உதிரத்தையும் குடிப்பா. என்னென்ன காவை கொடுக்குறாங்க? ஆடு கோழி பன்றி முப்பூசை காவை கொடுப்பாங்க. அதுதான் கும்பாடர்கள் மிக சம்பாடவாரத்தோட சுடலக்கரை படுத்தா பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி. ஆமா ஆமா. அடுத்த வரி எப்படி? மங்காவிதானை கொடுத்தா மங்காவிதானை கொடுத்தா அந்த பத்த உதாரனின் மைத்துனன் சிவனை பாலனாக எடுத்தால் அம்மன் பாலனாக எடுத்தால். அங்கே போனால் வரம் கொடுப்பா. ரவி பாவி வல்லாளனி தேவி நிசாசனி ஆவிதனை குடித்தாய். வல்லாள படத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லாள கண்டனுடைய மனைவி நிசாசனியுடைய உடலை கிழித்தவங்க இந்த அம்மா. பரமக்கடவுள் நிசாசனி வைத்த குழந்தையாக ஜனித்து விட்டார். இந்த உலகத்தில் யோனின் வழியா பிறந்தால் இந்த உலகம் பத்தி எரிந்து விடும். இந்த அம்மா என்ன செய்யறாரவா? கோபாலக்கண்ணனுடைய வார்த்தை கேட்டு அங்காள ஸ்தூபியாக இந்த அண்ட சராசரத்துக்கு ஒரு நின்று அந்த நிசாசனி கிழித்து சத்தப்படாத அந்த குழந்தையை எடுத்து பரபரமத்தோடு சேர்த்தாங்களாம். ஆமா. அடுத்த வரை எப்படி? எட்டு சித்துக்கு இரவங்க அம்மாவாசை ராத்திரியில் சிறக்கும். அங்கே ராத்திரியில் சிறக்கும். அங்கே தொற்று புற்று மண்ணை நெற்றியில் வச்சாலே பேய்பூதங்க
பேய் புதங்கள் பறக்கும் அமாவாசை ராத்திரியில் சிறக்கும் இந்த திருவண்ணாமலையில 2 இடத்துல கோடான கோடி ஜனம் கூடுது எங்கன்னு சொன்னா தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில பௌர்ணமி என்று 24 மணி நேரத்துல 5 லட்சம் பேர் ஒன்னா கூடி பிரிஞ்சு போற இடம் எதிரா பிள்ளைகள் நம்ம திருவண்ணாமலை ஆமா இன்னொரு இடம் எங்கன்னு சொன்னா மேல்மலையனூர் அதே மலை வச்சுட்டான் 3 லட்சம் பேர் சொல்லிட்டான் ஒரே இரவுல கூடி பிரிஞ்சு போற இடம் எது 2 புண்ணிய சரித்திரம் மேல்மலையனூர் 3 லட்சம் திருவண்ணாமலை 5 லட்சம் ஆமா அந்த மலையனூர் எல்லையில காலை எடுத்து வச்சாவே போதும் இந்த அம்மா சுடுகாட்டுல இருக்க கூடங்க அடுத்த வரி எப்படி பம்பை உடுக்கை சில போலி ஓசை குஞ்சன் எல்லையில் கேட்குதம்மா குஞ்சன் எல்லையில் கேட்குதம்மா இது ஜம்பை தங்க சேக துன்ப விலங்கிட சிங்கம் ஏறும் அம்மா எம்மா என் துயரை தீரும் அம்மா பள்ளி பேச வாங்க நாயே கண்டவனுக்கு போறதுன்னு கேக்குறா என்ன அதான் செவனேன்னு இருக்கிறோம் ஆமா எங்க போடுறோம் கண்டவனுக்கு போறதுன்னா நான் எங்க அம்மாவெல்லாம் பாராட்டுறேன் எப்படி எப்படி எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் அது எனக்கு தெரியாது இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு ஆமா அவனே கடல்ல இருந்து கரும்புதர் வரைக்கும் ஒரு இடம் கூட அவனுக்கு தெரியாது இடம் கிடையாது இருக்க கூடாது ஆமா அப்படி அந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு பாரு ஆமாடி அங்கத்துக்கு பங்கு போடுவேன் ஆமாடி அங்க சொல்றேன் வீட்டு பையனுக்கு ஒரு உண்டை வாங்கி சாப்பிட்டா தான் அம்மா கிட்ட எனக்கு ஆமா ஏன்னா இதெல்லாம் சாதாரணமா அஞ்சு போகும் வாங்க வாங்க வணக்கம் வாமா வாமா வணக்கம் வணக்கம் ராதியம்மா வாவ் நல்லா இருக்கறியா ஏதோ நல்லா இருக்கறியா என்ன எனக்கு என்ன குறை அதானே இது குறலே இல்லையே உனக்கு ஏன் அத அவன் என்ன இவன் ஏன் உன்னை எந்த நேரத்துல சீனி கேக்குறான் அவனா நான் உன்னை ஏமாறுறேன் நான் அடி ஓ மேல கை வைக்கிறோம் மரியாதையா போட்டாடி அடி கட்டிய நடக்கட்டே வேலை அவன் கும்பத்தை ஒரு ஆள் தொலைச்சு தொலைங்க நான் என்ன சொல்றேன் அவன் என்ன சொல்றான் மரியா நான் இவன் மேல கை வைப்பேன் இந்த எட்டு பட்டு சொத்து தானே கை வைப்பேன் தொடவே மாட்டேன் பாவம் கைப்படாத இருந்தா தான் தொடுவேன் சாதியம்மா மாமா வணக்கம் சின்னம்மா மேல போன அவங்க கூட்டாங்க போனி போய் படாத சொல்லுவேன் அப்புறம் அவன் எடுத்துக்கிறது என்ன உங்களுக்கு கூப்பிடுறாங்க போடா ஏய் அந்த பொம்பளைக்கு என்னடா பேசி போடா நான் என்னன்றேன் இவகிட்ட பேசுற என்கிட்ட பேசுறேன் நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்ல ஒரு பொண்ணோட குறை ஒரு பொண்ணுக்கு சொன்னாதான் தீரும் அவங்ககிட்ட பேசணும் இல்ல கிளம்பு யாருக்கு பேசுறீங்க என் குறை அந்த அம்மா சொல்றேன் அந்த அம்மா குறை என்கிட்ட சொல்றேன் உங்க 2 பேரும் குறை என்கிட்ட சொல்லுங்க உன்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியலையே உன்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியலையே இல்ல நான் உதர காட்டேரி அப்படிதான் அப்படிதான் நிக்கிறேன்
ஆணாக பிறந்தால் அறிவு இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். பெண்ணாக பிறந்தால் புத்தி இருக்கணும். ஆமா. உங்ககிட்ட ரெண்டுமே இல்லையே. ஏன்டா ரெண்டு உனக்கு தெரியுமா? ஆமா, ரெண்டும் இல்ல. இல்ல. ஏன்டா என்ன பாப்பா ஏம்மா என் கூட பண்றது ஏன்டா ரெண்டும் இல்லையே பாரு. அண்ணன் கூட்டாங்க அதுக்கு காட்டு வா அண்ணன் கூட்ட அதுக்கு காட்டு அசிங்கமா காட்டுல ஊர்ல பஞ்சாயத்து கூட்ட மாட்டாங்க, உனக்கு தெரியாது. ஒரு பெண்ணாக பிறந்தால் 4 குணம் அறிஞ்சிருக்கும். அச்சம், மடம், ஞானம், பெயர்ப்பு. உங்ககிட்ட எந்த குணமே கிடையாதுடி. எல்லா குணம் என்கிட்ட இருக்குது. பொம்பளை ஒரு வாட்டமா தான் இருக்கிற நீ. என்ன என்னன்னு நினைச்சு நிக்கிறா. வந்தா சண்டை கூட மாட்டேன், வந்தா சண்டைக்கு போக மாட்டேன். ஓஹோ, அப்படியா? சரியம்மா, போகட்டும். பின் வார்த்தைகள் தேவை கிடையாது. சபையை பார்த்தேன் ஐயா. சபையை பார்த்தேன். எவ்விதமாக விளக்கம்? என்ன போல மகாலட்சுமி போன சபை. மகாலட்சுமி என்னடா நீ அது மகாலட்சுமி ஏன் அழகு இல்லையா, அந்திச்சு இல்லையா, அடக்கு இல்லையா, உடக்கு இல்லையா, பூ இல்லையா, பொட்டு இல்லையா, எதுல கம்மியாக? ஆமா, அந்த அம்மா பாரு அம்மா லட்சுமி அழகா சடப்பிட்டு பூ வச்சுக்கிறாங்க. ஆமா, அந்த அவங்க பார்த்தா மகாலட்சுமி சொல்லலாம். நானும் தான் பூ வச்சுக்கிறேன். ஆமாண்டி, பூ வாங்கி சடப்பிட்டு வைக்கலாம். கம்ப்ளைண்ட் கொண்ட பால் வச்சுக்கிற பூவை ஏன் சடப்பிட்டு வைக்க மாட்டியா? ஏன் சடப்பிட்டு வச்சால அது எப்படி எம்மா அழகா இருக்குது? ஏன் சடப்பிட்டு வைக்கிறது நாயா? பூ வாங்கி கொண்ட பால் வச்சுக்கிறேன். ஓ போன்ல என்கிட்ட கொடுத்துட்டு போட ஏன் இன்னத்துக்கு இனிமே பூ வாங்கி நான் கொண்ட மேல வைக்கல. ஏன் பூ பாத்துக்கிறான் போது ஏன் நீ பாத்துக்கிறான். நீ அவங்கிட்ட காட்டுற ஒரு முழம் பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் பூ வாங்கி கொடுக்காத கண்ணி. யாரு போய் கேட்டு பாரு செல்லமுத்துல காகாணி பூந்தோட்டமே என் பொண்டாட்டிக்காவே நட்டு வச்சுக்கிறேன். ஆமா, ஆனா பூந்தோட்டம் வச்சுக்கிறான். பொண்டாட்டி ஒரு ஜான் பூ வைக்க முடியாது. ஐயா சொரி சரிங்க பிடிச்சி மொட்டை அடிச்சு வச்சுக்கிறேன். அது வந்து நான் என்ன பண்ணுவேன்? சரி போ. தோட்டம் அம்மா 50 சென்ட் அம்மா இது ஆட்ட போகுது. அம்மா போனால் போகட்டும். காலம் கடந்தேறிக்கொண்டே போகிறது. சபையை பார்த்தன ஐயா. சபை பார்த்தா மகாலட்சுமி போன்ற சபை. திருவாகிய மகாலட்சுமி ஆட்சி அமர்ந்த சபை. இது என்ன ஊரு? இங்க காட்டு கோட்டா. முருங்கல் துறைப்பட்டை சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காட்டுக்கொட்டான நகரத்தில் இன்று இரவு எதற்காக தெருக்கூத்து? மாரியம்மனுக்காக அம்மன் திருவிழா பண்ணிட்டு மகமாரி அம்மனுக்காக அபிஷேக ஆராதனை செய்து நமக்காக ஒரு நாடகம். ஆமா, கூழ் வார்த்தி அம்மனுடைய பெருமையும் புகழையும் பாட வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த பழையனூர் கிராமத்திலிருந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ண நாடக சபாய் கொண்டு வந்து ஓரிரவு தெருக்கூத்த வைத்து இந்த ரசனோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ள மடத்திற்குரிய அருமையின் தாய் தந்தை கச்சடைந்த கனதரவான்களுக்கும் நாடக ஆசிரியர் பழையனூரை சேர்ந்த கோடடி மிருதக சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய சேகரப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் செல்லமுப்பத்தை சேர்ந்த ரவி அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் நம்ம கரும்பலூரை சேர்ந்த கோடடி மிருதக சக்கரவர்த்தியா இருக்கிற ராஜேந்திர அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் மலை திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராமன் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைத்து நாடக நடிகருக்கும் உனக்கின்றி உனக்கும் மகமாரி அம்மனுடைய திருப்பாதத்திற்கும் இந்த சின்னம் சிறியவன் என் மனம் கடிந்த வணக்கம். சபையாரி எடுத்துக்கோறேன். நன்றடை திருநதினோ
எப்படி பெருந்திருவா பானுமதி பெருந்திருவா பானுமதி பெருந்திருவானை பானுமதி பெருந்திருவானை பானுமதி அது மட்டும்தான் விளக்கம் எங்கள் நாடிற்கு அத்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்கொடியோன் பூச்சக்கர கொடியோன் கையிலே தனரேக கொடியோன் யாருக்கு வணங்க முடியும் டெல்லி பாட்சா துரியோதன மாமன்னனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி என் பெயர் பானுமதி பானுமதி ஏய் ஏய் ஒரு வித்தியாசமாக நீங்க பேசுறீங்க பையா அப்படியே எல்லா ஊர்ல இது ஒரு சபையா இருக்கிறேன் இன்னுமே பேசுனீங்கன்னு வச்சியா நான் நின்று ஒண்ணு கொட்டா வளர்த்துட்டு போயிடுவேன் அப்படி பானுமதி துரியோதன திருக்கல்யாணம் செய்த புண்ணியவதி பானுமதி அது மட்டும் தான் தெரியும் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா சொல்றேன் கூட இந்த பாரி பூகள் படைத்த வடமதுரை ஆண்டு வரக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையருக்கும் நான் வளர்ப்பு மகள். ஆமா, சத்தாத்தி முனிவருக்கும் ஊர்வசி அம்மனுக்கும் ஒரு யானை வழித்தில் பிறந்தவர். ஆமா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதோ நான் வயதுக்கு வந்து வடமதுரையில கல்யாண கோலத்துல இருக்குமா. ஆமா, அப்படி இருக்கிற நேரத்துல எங்க வீட்டுல எனக்கு முந்தி 9 வருஷமா கல்யாணம் ஆகாத கரம்பா கிடக்குறா எங்க அத்தை சுபத்திர. ஆமாண்டி, கல்யாணமே அவளை சக்காலத்துக்கு எங்க அப்பா பாக்குறாரு, என்னடா நம்ம மகளும் கல்யாண வயசுல இருக்கா, நம்ம தங்கச்சி கல்யாண வயசுல இருக்கா, முதல்ல இந்த சுபத்திரை யார் காட்சி பரியத்தை போட்டு தங்கச்சி கட்டி கொடுத்தாங்க பொண்ணு கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அத்திநகரை ஆண்டு வரக்கூடிய அரவக்கொடியோன் கூர்ச்சக்கர கொடியும் கையிலே தனரேக கொடியும் யாருக்கு வணங்க முடியும் துரியோதன மன்னனுக்கு தான் முதல்ல பரியும் போட்டாங்க. ஆமா, அப்படி பரியத்தை போட்ட உடனே அப்படி பரியத்தை போட்டாரு எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி. அப்பொழுது கல்யாண கோலம் எல்லாம் கோலாகலமா எங்க நாட்டுல நடக்கும் பொழுது ராவாராத்திரியா அந்த சக்காலத்தை அர்ஜுன பெருமானும் யூத்து ஓடிட்டான். ஆமா, அப்பொழுது எங்க அப்பா அழுத கண் சிந்தனையா இருக்காரு, என்னடா துரியோதன எப்பேற்பட்ட நாட்டுக்காரன் 55 தேச ராஜாக்களுக்கு மேன்மை பொருந்த நாடாச்சு, பெண் கொடுக்கணும் என்று வாக்கு கொடுத்துட்டுமே அவன் பெண்ணுக்கு வந்து பின்னாடி கூடாது சொல்லி, ஆமா இவதான் தங்கச்சி தான் அர்ஜுனன் யூத்துன்னு போயிட்டா சொல்லி நான் இருக்குல்ல என்ன மணப்பெண் நாங்க அலங்காரம் செய்து அரண்மனையிலிருந்து அழைத்து வந்து அப்பொழுது அந்த துரியோதன மாமன்னனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்கம்மா. அந்த சக்காலத்துக்கு வேலை தெரியல ஓட்டாங்க காட்டுலயும் மேட்லிங் கடத்து ஓட்டா. நான் எப்பேற்பட்ட நாட்டுக்கு ராணி, பெரிய எங்க வீட்டுக்கார ராஜா, நான் தான் ராணி. நானும் பெரிய இடத்துல வாங்கிப்பட்டவதான். எனக்கும் மாமியார் மாமனாரு ஒத்தா வரத்தி மூத்தாரு கொழுந்தாரு நாத்தனா எல்லாம் இருக்கிறாங்க. உனக்கு எல்லாம் இருக்காங்களா? ஆமா, அந்த வீட்டுல மாமியார் சண்டை மருமக சண்டை தக்காளத்துக்கு ஓரத்து சண்டை அதெல்லாம் வரும். ஆனா எங்க வீட்டுல மாமியார் சண்டை மருமக சண்டை ஓரத்து சண்டை வராது பையன், எந்த காலத்துலயும் வராது. அவங்க ஒத்து பண்ணாங்க. ஒரே ரூம்ல படுத்துங்க, ஒரே வீடுதான், ஒரே ரூம் தான், ஒரே வாசப்படி தான். சரி, நாங்க குடும்பம் நடத்தோம். சரி, உன் மாமி பேருங்க எதுக்கு மாமியா பேருங்க? இல்ல கேடு தெரியும், அம்மா ஒத்துமையா இருக்கிறீங்களா எந்த குடும்பத்துல? என் மாமியா பேரு அடுப்பு. ஓ ரைட். என் மாமனார் பேரு விறகுச்சி. அம்பாள் வச்சுக்கினார் பம்பர். ஆமா, என் ஓரவச்ச பேரு மாவு குண்டான். மாவு குண்டான். எங்க கோயிலார் பேரு மாவு கரண்டி. மாவு கரண்டி. என் பேரு தோசை கல்லு. தோசை கல்லு. என் வீட்டுக்கார் பேரு தோசை திருப்பி. தோசை திருப்பி. எங்களுக்குள்ள சண்டை வருமா? வராது. அம்பாள் திருப்பிக்கினார் பம்பர். ஒத்திவே கிடப்போம். சரி, நான் வத்தமா என்ன குச்சா வத்தமா என்ன குச்சி? ஓ, என்ன குச்சா வத்தமா? நானு என்ன குச்சியா வந்து எந்த நேரம் ஒத்திலே இருக்கலாம். போடா போடா,
அங்க போ ஊத்து. ஏய் போடா அங்க ஊத்துட்டு. அப்பேற்பட்ட நாட்டுக்கு ராஜா ராணி நாங்க தான். அப்படி இருக்கிற நேரத்துல இத காந்தாரி அம்மனுக்கும் திருதராட்சி மன்னனுக்கும் 100 பிள்ளைகள். 100 அந்த 100 பிள்ளைகளில் முந்தி முதலாக பிறந்தவர் தான் துரியோதன மாமன்னன். அந்த துரியோதன திருக்கல்யாணம் செய்த புண்ணியவதி. இந்த வீட்டுல முத காலை எடுத்து புண்ணியவதி நான் தான் முத மருமவன். ஓஹோ ஆமாண்டி. அந்த வீட்ல ஆமா உன் காலை தான் எடுத்து வச்சா. ஆமா 99 பேருக்கு முந்தி வந்தவன் நான் தான். தோசு காலு. 99 ஒத்தாவரவத்தி 99 கோதுனார் மூத்தாரு. எனக்கு தபார் நாங்க என்ன பண்ணோம் 99 ஒத்தாவரவத்திகளும் அந்த காலத்துல ஆத்துக்கோ குளத்துக்கோ தான் தண்ணி எடுக்க போகணும். நாங்க என்ன பண்ணோம் 99 ஒத்தாவரத்திலும் தலையில ஒரு குடமோ இடுப்புல ஒரு குடமோ வச்சுட்டு தெருவுல போறோம். ஆத்துக்கோ குளத்துக்கோ தண்ணி எடுத்து வரலாம். அப்படி போகிற போது இந்த மாதிரி பொம்மலா உட்காந்துக்கிறாங்க தெருவுல. பின்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா 100 புள்ள குடும்பம் அரிப்பிட்டாங்க. அது பெத்துக்குவா அப்படின்னு எங்க மாமியார் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கணும். அதிக புள்ள பெத்துக்கணும் அழகு குறைஞ்சிரும், வயசு ஆயிடும் அப்படின்னு அதிகமா புள்ள பெத்துக்கல. சும்மா கொஞ்சோண்டு அடி 10 அடி 20 60 ஆம்பளை புள்ள பெத்து. மாமியாக்காரி 100 புள்ள, மருமவ 60 புள்ள. எல்லா புள்ள மகர மிஷின் வச்சுக்கிறாங்க. ஆமா புள்ள 10 பேர் போய் சொல்றாங்க. ஏன் அழுவுற? எனக்கு புள்ள இல்ல. ஆமா 10 வருஷமா புள்ள இல்லையா? அவங்கட சொல்றதா நம்ம நல்ல பையன்ட்ட. புள்ள இல்ல. நல்ல பவரா தெரியுது அவங்களுக்கு. ஒண்ணுக்கு என்ன தெரியுது? என்னையாண்டு கூப்பிடுறீங்க? எனக்கு புள்ள இல்ல. ஓ புள்ள அவன் புள்ள 10 பேருக்கு பேசுறாங்க. உடனே எனக்கு ஒரு ஆத்திரம் வந்துருச்சு. புள்ள நிக்கிறதே பார்த்து நான் வச்சுக்கிறேன். என்னைக்காக தானே பையா பையா புள்ள இருக்கு. ஆனா பிறகுறாம இருக்க மாட்டேங்குது. அதுதான் அது இனிமே தெரியல பையா. 10 வருஷமா நிக்குது. 3 மாசத்துல 4 மாசத்திலே கலைஞ்சு போகுது. அது நிக்கிற மாதிரி மருந்து ஏங்கிட்ட இருக்குது. மருந்தா? பையா மருந்து குடிப்பியா? நான் குடிப்பேன். குடு ஏன்னா இப்ப மெய்யா பையன்னு இருக்கிற. ஓ இருக்குதா? ஆமா இது அப்படியே மருந்து குடி நிக்கிறோம். அப்படியே நிக்கணும். போறகறாமல பண வைத்தியமும் இந்த கருஞ்சு இருங்க. ஆமா அது 2 ஒட்ட அரைச்சி ஒரு 3 உண்டு சாப்பிடும். அப்படியே நிக்கு புள்ள பிறந்துடும். அப்படியே போடுது. ஆமா என்ன பொண்ணுக்கு புள்ள இல்ல புள்ளன்னு சொல்லிக்கிறப்ப. ஆமா பொண்ணுக்கு என்னமோ கொடு. அந்த இவன் பேச்சு கேட்டா யாரும் அரிசி எடுத்துட்டு புள்ள கடைக்கு வச்சுருவான். சரி அவங்க அடுத்த அரிசி எடுத்துட்டு பாருங்க. ஊருக்கு எடுக்கிற நம்ம கம்மி சரி அவங்க அடுத்த பண்ணிட்டு போறாங்க. அப்படி எங்க மாமியா 100 புள்ள. மாமியாக்கு சரி சம்மா புள்ள பெத்த பொண்ணு எடுத்து இந்த உலகத்துல ஒரு ஆளா தான் இருக்கு. 60 புள்ள. மாமியாக்கார 10 பேரை போனா நம்ம 11 போகணும். 10 பேர் போய் எங்க மாமியா புள்ள பெத்த 10 புள்ள பார்த்தா நாம ஒரு 11 புள்ள பெத்து காட்டணும். ஒரிஜினலா 60 புள்ள பெத்தேன். அந்த மாதிரி என்ன மாதிரி புள்ள யாரும் பெக்க முடியாது. அப்படி 60 ஆம்பளை புள்ளைய பெத்து எடுத்தேம்மா. எனக்கு மாமியா மாமனாரு 60 புள்ள, மூத்தாரு கொழுந்தாரு, சேனிங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடு வடிக்கிறத சாப்பாடு வடிச்சா அந்த கஞ்சி தண்ணி சும்மா அப்படி பொம்பளைங்க சொன்னதை குண்டால ரவோடு கொஞ்சமா ஊத்துவாங்க. நான் அப்படி எடுத்து ஊத்துன்னு வச்சுக்கோ 60 ஏக்கர் கரும்பு பாயிண்டி. ஏண்டா வடிகிற தண்ணியே கரும்பு பாயுதுன்னா இவங்க ஒத்தா வர வச்சு 100 பேரு சாரையா நின்று மூதத்தை விட்டு அடிச்சா அது எத்தனை ஏக்கர்? கஞ்சி தண்ணி ஊற்ற அந்த கருவு புண்ணி போடுமா? பொம்னாட்டி நின்று மூத்திரம் விட்டு போய் பாஞ்சாட்டி புண்ணி போடுமா? அந்த பயிர் தான் அதான் கேட்கற. பயிர் புண்ணி போடுமா? அது எப்படி வெளியே சுடு தண்ணி ஊத்துனாக்கா அம்மா பின்ன அந்த 60 ஏக்கர் கரும்பு பாயுதுன்னா நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டு பாரு. அப்படி எந்த விதமான ஆமா எங்க நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? நெல்லியாகி அத்தினாபுரம் 66,000 வீதி. வீதி ஒன்றுக்கு 66,000 சதுரத்துக்கு சருமான நாடு. காணிக்கல்லே இல்லாத ஒரே நாடு எங்க நாடு தான். காணிக்கல்லே இல்லையா? காணிக்கல்லே இல்லை. அப்ப புறம்போக்குதான். யார பார்த்து காணிக்கல் இருந்தாலும் அதுக்கு பேர் பட்டா. காணிக்கல் இருந்தா வெறும் புறம்போக்கு. நான்
4 மூலைக்கு 4 காணிக்கல், சதுரத்துக்கு சதுரமா. இந்த வளைவு சுழிலாம் கிடையாது நாடு, ஒரே சதுரமா. 66,000 வீதி, வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு, சதுரத்துக்கு சதுரமான நாடு. மொத்தம் நாடுடைய எண்ணிக்கை 435 கோடியே 60 லட்சம் வீடு. இந்த அத்தினாபுரி. ஆமாண்டி அம்மா, அப்பேற்பட்ட நாட்டுக்கு ராஜா ராணியா இருக்கும். எங்களுக்கு பங்காளி இருக்காங்க, என் சக்காலத்தி மக்க, என் சாண்டா குடிச்சுதுங்க. காட்டுல போன கண்டனுக்கு வந்து சக்காலத்தி பெத்தது சாவுன்னு பார்த்தா கண்ணியுமே அது வந்து குத்திக்கினே இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு நல்ல எண்ணம், பங்காளி மோசம் பண்ண கூடாதுன்னு. ஆமாண்டி, ஆடி பவுடர் போயிட்டாருன்னா எங்க வீட்டுக்காரர் மொதல் அந்த மூவி தர டீ கடையில வந்து உக்காந்தாதான் ஒரு தூக்கம் வரும். அது என்னத்தான் பண்ற 6 மணில வந்துட்டு டீ கடையில அப்படி இருக்கும்போது பஞ்சபாண்டவர் எங்களுக்கு பங்காளிங்க. எங்க வீட்டுக்காரர் நல்ல எண்ணத்தோடு பஞ்சபாண்டவர் லேசா வரவழைத்து சூது சொக்கட்டான் ஆடி நாட்டு ராஜ்யத்தை பறித்து 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் பங்குள்ளபடி நாட்டை கொடுப்பேன் என்று கட்டளையிட்டார். பத்திரத்துல எழுதி வைத்தா பத்திரம் கிழிஞ்சிரு சொல்லி வாராங்காலியில பத்திரமா எழுதி வச்சார். அப்பேற்பட்ட புண்ணியமா நல்ல எண்ணம் எங்களுக்கு. ஆமா, இந்த நாட்டை நாங்களே அழுந்து ரொம்ப நல்ல எண்ணம், பங்காளி மோசம் பண்ண கூடாது. ஏன் அப்படி மனன்றீங்க நீங்க? அப்படி ரொம்ப நல்ல எண்ணண்டி. அதனால காட்டுக்கு போயிட்டாங்க. சக்காத்தி தெருவுல போனா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? பங்காளி மோசம் பண்ண போட்டாட்டி போறா பாருன்னு. அது எங்க திறமை. திறமை ஒரு வேலை செய்ய முடியாது. ஆமா, அப்படி பஞ்சவர் போய் காட்டுக்கு போய் என் காட்டுல என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது, அது கூட இப்ப இருக்காது. அடிக்கிற வெயில பூரா உழுதுட்டு இருக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்காது. நம்ம நாட்டுல என்ன சாப்பிடுறோம்? மீனா சாப்பிடுறோம், கோயா சாப்பிடுறோம், நண்டா சாப்பிடுறோம், மீனா சாப்பிடுறோம். சரி, அப்படி இருந்தாலும் என் பையன் ஒருத்தருக்க கல்யாண வயசுல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். எங்க வீட்டுக்கு ஆமா ஆசை பேச மாட்டேங்கிறாரு. எங்க வீட்டுக்காரர் வந்து நாடு 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 இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் செய்திருக்கிறாரு. எத்தனை நாளைக்கு இந்த பொம்மையாட்டி ஒரு நாளைக்கு தனியா எத்தனை நாளைக்கு குடம் பண்ணிக்கிறது. அதனால நீங்க போய் ஒரு மருமகன் வந்தா ஒரு பேரம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதனால நான் நாட்டை போற அவன்கிட்ட ஒப்படைச்சிருவேன். அதனால யோகக்காரன் தெரியவில்லை, மன்னவர் வரும்படி உத்தரவு. மன்னவர் இருக்கு, நான் பார்த்து போறதுக்கு ஒரு வீட்டுக்கு போய் பாலுமதி சொன்னீங்களா? அரண்மனைக்கு போய் என் மனைவிக்கு பூரா பேர் செய்யறாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா ஆமா, வந்த அவசரம் கிளம்புனா சரி. அப்புறம் இந்த சாகரை சேர் வச்சு போயிட்டாடி போய் எப்படி போயிட்டு சொல்லி நீ அரசாங்கத்து மந்திரி. ஆமா, அந்த புறத்து தாரி எப்படி ஐயா என் பருப்பு சாக்கடை சேருன்னு சொன்னதுக்கு என்ன நீ ஐயா மகா பெருமை அப்படி சொல்லு. மகாலட்சுமி மாதிரி முகம் எப்படி இருக்குது? அவன் மூஞ்சி போறியா எண்ணி தட்டமே உங்களை வேலைக்கு வச்சுக்கிறேன். மகாராணி விட்டாங்களா? அர்ஜுன் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் போய் கையோடு இட்டு வந்துட்டேன். இந்த அரசாங்கத்திலே ஒரு வேலையை வச்சா நான் சிட்டு செய்யறதுல உன் பொண்டாட்டி ஒன்னா மாதிரி வர்ணிக்கு உலகத்துல வருது. அந்த அளவுக்கு உன் மேல பாசம் ருசி கொடுக்குறேன். சரி, அரசாங்கத்துக்கு போயிட்டு கணவர்கிட்ட பானுமதி அம்மன் வந்துட்டாங்க சொல்லிட்டு வாடின்னு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இம்மா நேரம் போய் உள்ள என்ன பண்ற? உனக்கே சந்தேகம் மேல சந்தேகத்தை தான் உள்ள போனது உனக்கே சந்தேகம். நீ அந்த மாதிரி போய் கூட இருப்பேன். என்ன பண்ணீங்க? அதெல்லாம் சந்தேகப்படாத ஏன் மேல. ஆனா அந்த கன்றால எப்ப நிறுத்தி யாரும் சொல்லுவாங்க, அரிசி கடன் கொடுத்தாலும் ஆம்பளை கடன் கொடுக்க மாட்டானு. ஆம்பளை ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டேன். போயிட்டு வரதா? சரி, போயிட்டு வா. போயிட்டு வரேன். நீரே போய் வாரிங்க. ஓஹோ, என் அருமை மன்னவா. அனுமதி. வணக்கம் சார்.
ஆண்டியாய் வாழ்வாய். குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு தீர்க்க சுமங்கலியாக தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஒரு வார்த்தை கேட்டால் தாதிமார்களை விடுத்து மனைவி பானுமதி அதிசீக்கிரமாக அரசாங்கத்துக்கு வர வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த காரணம் என்ன? வீட்டுல சண்டை வருதுன்னா ஏன் வராது? ஒரு மன்னன் 20 நாள் சேர்ந்து வீட்டுக்கு போவேன். ஆமா, என் வீட்டுக்கு இப்படிதான் சண்டை. எப்படி? நான் போனவனே எங்க வீட்டுக்காரர் கேட்பான், என்ன கொண்டு போற காய்ச்சல வாங்கிக்குவான். முதல்ல அதை வாங்கிருக்கேன். வாங்கினேன். அப்புறம் ஏன் இதுக்குள்ளே வந்த? எம்மா கோவம் வரும். எதுக்கு வந்த? காசு எடுத்துட்டு போற நான் போறவன் நல்லபடியா போனா ஆமாவா உட்காருங்க. வாங்கி போடலாம். ஆமா, இவன் குடிச்சிட்டே ஆடிக்கிட்டு போனா ஏன்டா குடிக்கிற பையன் அப்படின்னு போட்டுச்சு கேப்பாவா? நானாடி குடிக்கிறேன். அந்த கந்து சொல்ற மாதிரி நீ நானாடி குடிக்கிற கந்துங்களா? கந்துங்களா கண்டா ரவி நாமளே உடம்பு சரியில்லை லோல் சொல்லுங்க. எனக்கு பங்காளி தேவடியா மக்க பஞ்ச பண்ணாதீங்க. தேவடியா சொல்லுங்க. அது பழு பழு யாரு யாருக்கும் தெரிஞ்சாலும் எனக்கு ஒரு ஆளு தெரியும். யாருங்க? சரி, பங்காளி பஞ்ச பண்ணாதிகள் தேவடியா மக்கள் என்னைக்கு காட்டுல பிறந்தாங்களோ அன்னையில இருந்து என் நிம்மதியே போச்சு. ஒரு வயசு வந்த ஒரு வயசு பையன் கல்யாண பருவத்தில் இருக்கான். ஒரு ஆம்பளை ஒரு வயசு பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? கல்யாண பருவம் என்பது அது ஒரு வயசு. ஒரு வயசு அது ஒரு பருவம். நாடு நகரம் கப்ப பணம் அப்படி இப்படின்னு அரசாங்க பணியிலே இருக்கிறேன். சும்மா அது வேலை இருக்குதா? அது ஒரு நாளைக்கு 1 மணி 2 மணி வந்து படுத்து அது எனக்கு தெரியும். அது கொஞ்சம் வேலையை செய்யுங்க. என்ன சொல்றா பாரு. நான் ஊர் மேல போய் வீட்டு வேலை இப்போ காட்டுக்கு போய் 8 வருஷம் ஆச்சு. நம்ம பையன் லக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்ணி இப்ப இன்னைக்கு திருமணம் இன்னைக்கு முன்னாடி பின்னாடி நீ இருக்கணும். அங்க போய் போட்டி தின்னா ஓ போட்டி எடுத்துருவோம். இன்னைக்கு நானு நாடகம்
அப்ப உன் பையனுக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பையனுக்கு கல்யாணம். அரசாங்கத்துக்கு கல்யாணம். நான் மருமக சம்பாதிக்க போறேன். ஏய், நான் மாமனாராக போறேன். நான் தாத்தா. என்ன பாட்டுன்னு கூப்பிடு. என்ன சின்ன பாட்டின்னு கூப்பிடும். சரி, விடுங்க. நான் வச்சுதான் இருப்பேன். சரி. ஏங்க ராமன். ராமன் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்தி மூங்கில் துறப்பட்டு சேர்ந்த ராமன் என்று சொல்லக்கூடிய தர்மகர்த்தா ஐயா இதை என்னை பாராட்டி எனக்காக 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர் குடும்பத்தில் மக்கள் சம்பத்து, மனச்சம்பத்து, குடிச்சம்பத்து, குபேர சம்பத்தா வாழ வேண்டும் என்று மகமாரி அம்மனை பிரார்த்தனை சுபேசி. சரி ரவி, ஐயா, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பொண்ணை பாக்கிறது கல்யாணம் கலை கட்டிடுச்சு. பொண்ணு ஆத்தாலும் கல்யாணம் தான். ஆமா, பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கலாம் கல்யாணம். அது எப்படி கல்யாணம் பண்றது? கம்மியாக்கி ஏண்டா எப்படிதான் கல்யாணம் கலக்கட்டு போச்சு. ஆமா, கல்யாணம் பண்ணணும். ஏய், பெருத்த குடும்பம். துரியன் முதல் விகடன் வரை 100 பேர் அனுமதி. கவிதார கலக்கம். கல்யாண கதை பேசுனா ஒரு 10 பேர் கட்டி என்ன போல கட்டி வைத்து நல்லவங்க பெரியவங்க உட்கார்ந்து 10 பேர் பேசுறது. ஆமா, அதுல ஒண்ணு கல்யாணம் கல்யாணம். டேய், எனக்கு நேர் இல்லையோ துச்சாதர புலி தமிழ்மார வைத்து ஆலோசனை கேட்டு நான் கூப்பிட்டதா அது சீக்கிரமா துச்சாதர போடா. இவரு துரியாதன